விண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் உலக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈவினிங் ரொட்டீன் தான் நான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த ஈவினிங்கில் வந்து நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பேக் வந்து கொஞ்சம் முடிச்சு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பசங்க வந்து ஸ்நாக்ஸ் எதுனா வேணும்னு கேட்டாங்க. இங்கே பாருங்கள், வீட்டில் வந்து ரவை இருக்குது. இந்த ரவையை வச்சு வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அப்படியே இங்கே பாருங்கள், சாமான்கள் இருக்குது. இது க்ளீன் பண்ணணும். இப்போ இதெல்லாம் சிங்கெல்லாம் கழுவிட்டு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். காயெல்லாம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு சாப்பிடணும் போல் இருக்குது. அதனால் சரி நம்ம புளிக்குழம்பு நம்ம என் ஸ்டைல் எப்படி வைப்போன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ உங்ககிட்ட காமிக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க, இது நான் எப்படி ரவை செய்கிறேன்றது உங்ககிட்ட காமிச்சிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சின்ன வேணாம், அது ஏன்னா எங்கள் 3 பேருக்கு மட்டும் தான் செய்கிறேன் நான், அதனால் சின்னதாக எடுத்துருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரவையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அளந்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. இது வறுத்த ரவை தான், பேக்கெட்டு நாகா ரவை. பாருங்கள், 1 கிளாஸ் எடுத்துருக்கேன் நான். வாங்க, இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் ஞாபகத்துலேயே போகிறேன் ரவை. இப்போ வந்து என்கிட்ட நெய் காலி ஆயிடுச்சு, அதனால் வந்து நான் வந்து ஆயில் தான் ஊற்றிக்கிறேன். இது வந்து கோல்டு வினர் தான், அதனால் வாசனை வராது. அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கு நான் 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா நசுக்கிக்கலாம். பாருங்க, இப்போ தான் நான் தொடச்சி வச்சுருக்கேன், இடம்லாம் க்ளீனாக இருக்குது. இதை போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி வந்து கேசரி போட்டுக்கலாம் லைட்டாக. நான் பசங்களுக்கு கொடுக்குறேன், லைட்டாக போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கலக்கி விட்டுக்கலாம். இதை நம்ம பாருங்க, கலக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு உப்பு போடணும். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே இப்போ லைட்டாக உப்பு சேர்க்கணும், அப்போ தான் வந்து இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ரவை சேர்க்க போகிறோம், கட்டிலாம் வரக்கூடாது. அதனால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அப்படி குத்து கலரி கொடுத்துனே இருங்க. அப்போ தான் வந்து கட்டிலாம் ஆகாமல் நல்லா வரும் இதுவாக தனித்தனியாக. பாருங்கள், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அழுக்கழுக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி முட்டியும் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது நல்லா கொதிக்கணும். அப்போ நம்ம அதுக்குள்ளே சர்க்கரையை அளந்துக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன், போதும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு. பாருங்கள், இது நல்லா இருங்க. இந்த எந்த ஸ்டேஜில் நான் சர்க்கரை போடணும் நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இது நல்லா வந்து இது பண்ணிக்கலாம், கிளறி கொடுத்துன்னே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. என்ன பண்ற பாருங்க. சிம்பிளான முறையில் கேசரி. இப்போ டக்குன்னு ஒரே ஒரு 10 நிமிஷம் கூட கிடையாது பசங்களுக்கு. ஏன்னா என்ன சாப்பிட்றதுக்கு இருக்குன்னு கேட்டுனே இருக்காங்க. வீட்டில் வேறு எதுவும் இல்லை, அதனால் கடகடன்னு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நான் செய்கிறேன். நான் பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ வந்து நம்ம சர்க்கரை கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த அளவு சர்க்கரை எடுத்துக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக குத்து கலரிக்கலாம். பாருங்க, சர்க்கரை போடுறது எவ்வளோ மெல்ட் ஆகிட்டு பாருங்க. இன்னும் இது நல்லா மெல்ட் ஆகிட்டு இன்னும் கட்டியாகும். வெயிட் பண்ணலாம் நம்ம. அதெல்லாம் நான் சிம்மில் தான் வச்சு செஞ்சுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடி பிடிச்சிடும் இந்த டைம்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு, அதெல்லாம் சிம்மில் வச்சுக்கோங்க.
bubbles. On பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகினே இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுன்னா இன்னும் ஒரு செகண்ட் வச்சுன்னா போதும். கொஞ்சம் அது நல்லா இதுவாகுது பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா கேசரியோட பார்த்தா நல்லா நெய் ஊற்றி பால் ஊற்றி அப்படி செய்யணும்னுலாம் ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு நம்மளுக்கு எதனா ஒன்று வேணுன்ற போது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யலாம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு நம்மளுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் கேசரி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க என் பொண்ணுக்கு இதை நான் வந்து டேஸ்டிங் கொடுக்குறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேசரி வந்து டக்குன்னு செய்ய வேண்டிய கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் ஒரு கேசரி எப்படி செய்யணுன்ற வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் கையில் வந்து டச் ஆகலை. ஆயில் ஏன்னா நெய்க்கு அப்படி நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம், அதனால் வந்து கையில் ஒட்டாது. அதே மாதிரி வாங்க என் பொண்ணுகள் டேஸ்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அவன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாள் எப்படி இருக்குன்னு பாருமா. எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்கா? சக்கரெலாம் கரெக்டாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்குங்களா? அப்படியே இங்கே பாருங்கள். அவ்வளோதான். நம்ம டக்குன்னு உங்களுக்கு பசங்களுக்கு ஸ்கூல் வந்து வராங்க அப்படின்னாக்கா கேட்ட உடனே செஞ்சு கொடுக்குற அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் டைம் வேணால் நான் வேறு மாதிரி எப்படி செய்யணும்னு கூட நான் காமிக்கிறேன். இது வந்து டக்குன்னு செய்கிற கேசரி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்ப் எங்களுக்கு வேணும்.